ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சம்வேர் சம்ஹவ் எபிசோட் 1 4th பார்ட் தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி பார்க் சொன்ன மாதிரி ஸ்கூல்ல ஏதோ ஒரு வதந்தி பரவி இருக்கு. அதனால கீ நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது எல்லாரும் அவளை ஒரு மாதிரி வியர்டா பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ளேயே ஏதோ பேசிக்கிறாங்க. எல்லாரும் இவ முகத்தை பாக்குறாங்க. அதுலயும் ஒரு சில பொண்ணுங்க எதுக்கு வந்து என்னை ஏமாத்திட்டலங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பாக்க அங்க ஜூஸ் குடிச்சிட்டு ஸ்டைலா வருது. ஹே பாக்கு, என்னாச்சு? ஏன் எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, பின்ன பார்க்காம வேற என்ன பண்ணுவாங்க? நீனும் பெம்மும் பண்ண வேலைக்கு இதுவே கம்மிங்கிற மாதிரி பாக்க சொல்லுது. ஏய், நாங்க என்ன பண்ணணும்? நான் தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேனே. நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட. அவ ஒண்ணு வச்சு பண்ணுனா பாரு ஒரு கேமு. அதுல இந்த ஸ்கூலே ஆஃப் ஆகி போய் கிடக்குது. இன்னைக்கு ஃபுல்லா உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். எல்லாரும் என்கிட்ட வந்து அவங்க 2 பேரும் டேட் பண்றாங்களான்னு கேக்குறாங்க. நான் உன் ஃப்ரெண்ட் ஆச்சே, அதெல்லாம் உண்மையை சொல்லுவேனா? சொல்லவே இல்லையே. நீங்களே போய் டைரக்டா கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். நீலாம் ஒரு ஃப்ரெண்டாடி? இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே, போய் நேரா கேட்க சொல்லுவியான்னு சொல்லி கேட்டா, பின்ன நான் என்னம்மா பண்றது? உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. நீங்களும் இன்னும் ஒன்றும் சொல்லிக்கல. அன்னைக்கு நடந்ததை வச்சு பார்த்தா எல்லாருமே தப்பா தானே நினைப்பாங்க. அப்படிதான் இங்க நடந்திருக்கு. எல்லாரும் ஸ்கூல் வாசல்ல கிளாஸ் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ போயிட்டு என்ன பதில் சொல்லணுமோ அவங்க கிட்ட டைரக்டா சொல்லுன்னு பாக்குன்னு சொல்லுது. அப்படியா, வரேன்னு சொல்லிட்டு அவசரமா கிளாஸுக்கு ஓடுறாங்க. ஓடி போய் பார்த்தா அங்க 3 கேர்ள்ஸ் நின்றுக்கிட்டு கீ வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கீயை பார்த்துட்டு வந்து கீ கிட்ட கொஷினை கேட்டு தள்ளுறாளுங்க. சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? உங்களுக்குள்ள என்ன ஆச்சு? எப்படி இது நடக்குது? சொல்லுங்கன்னு சொல்லிட்டு திரும்ப கேட்க, ஏய் நிறுத்துங்கடி, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீனே உன் வாயால சொல்லு, அவங்கள லவ் பண்றேன்னு சொல்லு. அதை நாங்க கேட்டுட்டு வெக்ஸ் ஆகி இந்த இடத்த விட்டு ஓடிடுறோம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசுறாளுங்க. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே கீ மேல ஒரு கண்ணு. அது இந்த 3 கேர்ள்ஸ் ரொம்பவே அவங்க மேல ஒரு பைத்தியம். ஸோ எங்களெல்லாம் ஏமாத்திட்டியேங்கிற மாதிரி வயிறெறிஞ்சு வந்து கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாதுன்னா, அப்போ உங்களுக்குள்ள என்னதான் ரிலேஷன்ஷிப்னு கேட்கும்போது நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கத்தி சொல்லிடுறா. அது அந்த ஹோல் ஸ்கூலே கேட்டுருது. அப்பதான் பார்க்கும் அங்கே வருது. ஒரு வழியா பிரச்சனையை சரி பண்ணிட்டோம்னு சொல்லி திரும்பி பார்த்தா இது எல்லாத்தையும் பெம்மு அங்கே தூரத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. ஐயோ, அவங்கள சரி பண்றேன்னு இவ்வளவு உசுப்பேத்தி விட்டுட்டாலே, இதையும் நீ தான் கவனிக்கணும்னு சொல்லி பார்க்க எஸ்கேப் ஆயிடுது. ஆனா நம்ம என்ன பண்ணணுங்கிறது கீக்கு புரியவே இல்லை. அவ முன்னாடியே அவளை ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டோம் அப்படிங்கிற விஷயம் கூட அவளுக்கு சரியா புரிய மாட்டேங்குது. அன்னைக்கு மறுபடியும் டான்ஸ் கிளாஸ் நடக்குது. அந்த கிளாஸ்ல மறுபடியும் பழையபடி பேர் பிரிஞ்சுக்க சொல்றாங்க. ஐயோ, ஜஸ்ட் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி சொன்னதுனால அதுல கோவமான நம்ம பெண்ணு இன்னொருத்தவங்க கூட பேர் போட போயிடுறாங்க. நம்ம கீக்கு என்ன பண்றேன்னே தெரியல. பார்க்க கூப்பிட்டு இங்க வான்னு சொல்லி, என்ன நடக்குது இங்க? இவ ஏன் என்ன அவாய்ட் பண்றா? நான் இப்ப அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? எல்லாரும் எங்களை பத்தி பேசுறாங்க, அதை ஸ்டாப் பண்ணுங்கிறதுக்கு அதானே சொன்னேன். அது என்ன அவ்வளோ பெரிய குத்தமான்னு சொல்லி கேட்டா, இல்ல எனக்கும் புரியல, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. அதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா அமைஞ்சது. எல்லாரும் முன்னாடி அவதான் என் ஆளுன்னு சொல்லியிருந்தா எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஆனா நீ என்ன பண்ணுன? ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்ட. அவ மனசை உடைச்சு நொறுக்கிட்டு இப்ப வந்து ஏங்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டா, அவளுக்கு இன்னுமே கஷ்டமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப கூட அவ பண்ண தப்பு என்ன அப்படிங்கிறது அவளுக்கு புரியவே இல்லை. ஒரு மாதிரி சோகமா நின்றுட்டு அங்கேருந்து வந்துடுறா. அப்புறம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளில வரும்போது பெம்மும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. எதை பத்தி பேசுறாங்கன்னா, எனக்கு வரப்போறவன் இப்படி இருக்கணும், உனக்கு வரப்போறவன் அப்படி இருக்கணும்னு பேசும்போது ஒவ்வொருத்தையும் அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு பொண்ணு எனக்கு ரிச்சா இருந்தாலே போதுங்குது. இன்னொரு பொண்ணு எனக்கு ஹேண்ட்ஸமா இருக்கணும், கியூட்டா இருக்கணும், ரொம்ப லாயலா இருக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பொண்ணு எனக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்குது, அவங்க கூட தான் கம்ஃபர்டபுளா இருக்குங்கிற மாதிரி கேர்ள் லவர் போல அதையும் சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக்கா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பெம்மை கேட்குறாங்க, உனக்கு எப்படிப்பட்டவன் வேணும்னு சொல்லி கேட்டா, ஃபர்ஸ்ட் இதே வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னானே. இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து காது வாங்கிட்டு இருக்க நம்ம கீக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. ஏன்னா அந்த ஸ்கூல்லே நல்லா படிக்கிறது அவங்க தானே, அதுதான் நம்ம கிட்ட நிறையா இருக்கேன்னு சந்தோஷப்படுறாங்க. செகண்ட் என்னன்னா, பேஸ்கெட் பால் நல்லா ப்ளே பண்ணணும், அந்த கேமை நல்லா ப்ளே பண்ணணும்னு சொன்னோன்னே
அதுதான் நம்மக்கிட்ட நிறையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதையே நினச்சி சந்தோஷப்படுறா. தேர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா ஃபேர் ஸ்கின்னாக லுக்கிங்காக அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னதும், நீ தான் பிறந்ததுலேருந்தே அழகாச்சேடான்னு சொல்லி அவங்களே அவங்கள தட்டி கொடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி 3 விஷயத்தையும் சொல்லிட்டு கடைசியாக ஒரு ஆப்பும் வைக்கிறாளுங்க. இந்த 3மே ஒன்றா இருக்கிற ஆள் இந்த ஸ்கூல்லே ஒரே ஆள் தான் சொன்னானே, கீயும் நம்மள தான் சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தா டாய்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுடைய பேரை சொல்கிறாங்க. அவங்க இவ்வளோ நேரம் ஒரு கேலை வச்சு அவங்க யோசிக்கவே இல்லை, ஒரு பையனை தான் யோசிச்சுருக்காங்க. ஸோ டாய்ங்கிற பையன் தான் அவனுக்கு கரெக்டாக இருப்பான். அவன் தான் படிக்கிறான், பேஸ்கெட் பால் விளாட்றான், எல்லாத்தையுமே நல்லா பண்ணுறவன் இந்த ஸ்கூலில். அவன் தான் உனக்குன்னு சொல்ல இவங்களுக்கு வெறி ஏறி அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க. சரி, போன இடத்துலையாவது சும்மா இருந்தாங்களான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. அங்கேயும் அந்த டாய் தான் கையில் வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு வரான். எல்லா வாட்டர் பாட்டிலையும் பிடிச்சி நொறுக்கி அந்த குப்பை தொட்டில் தூக்கி போட்டுட்டு ஏன் இவ்வளோ வியடாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் நினச்சிக்கிட்டு போகிறான். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம பெம்மு போயிட்டு கீயை காணுமேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா ஈவினிங் 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போவாங்க இல்லையா, அதுக்காக. அப்போ நம்ம பார்க்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க முன்னாடியே கிளம்பிட்டாங்க, இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. நான் இல்லாமல் போக மாட்டாளே, எப்படி போனான்னா அவளுக்கு ஏதோ அர்ஜென்ட் போல் அவள் போயிட்டான்னு சொல்லிட்டு பார்க்கும். அதை தூரத்தில் நின்று பார்க்குது. மறுநாளும் அதே மாதிரி எங்கே கீன்னு சொல்லி கேட்டா அவள் முன்னாடியே வீட்டுக்கு போயிட்டா, ஏதோ அர்ஜென்ட் போலங்குது. அதுக்கு மறுநாளும் அதே மாதிரி தான். இப்படியே தொடர்ந்து ஒரு 4-5 நாளைக்கு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு பார்க்கும் விழுந்தடிச்சு ஓடுது. அப்புறம் ஒரு நாள் தலையில் கர்ச்சிப்பெல்லாம் போட்டுட்டு இவள் கண்ணில் படாமல் எப்படியாவது ஓடணுண்டான்னு சொல்லிட்டு பார்க்கும் தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுது. ஆனால் நம்ம பேமும் விடுற மாதிரி தெரியல. என்னதான் நடக்குதுன்னு சொல்லி கேட்டா, நீனே அதை அவங்கள்ட்ட கேளு, ஏன்டா ஏன் கேட்குறேன்னு சொல்லிடுறாங்க. கிளாஸ்லேயும் எங்கேயோ போய் டெஸ்கை மாற்றிட்டு தூரமாக உட்காந்துக்கிறா. கிளாஸ் முடிஞ்சு பார்க்கலான்னா எங்கே போகிறானே தெரிய மாட்டேங்குது. இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொன்னால், நீனே கேட்டுக்கோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு பார்க்க மூவ் ஆயிடுறாங்க. மறுநாள் பார்க்கும் கீயும் ஒன்றா நடந்து பேசிக்கிட்டு வரும்போது, இந்த பெண் என்னை விட மாட்டேங்கிறா, என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறா, நீ ஈஸியாக எஸ்கேப் ஆயிடுற, என்ன வந்து கேள்வி கேட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணுறா, ஒழுங்கா அதுக்கு ஒரு முடிவிடு, எத்தனை நாளைக்கு தான் இப்படி தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருப்பேன், எதுக்கு இப்படி பெண்ணை அவாய்ட் பண்ணுற, வேணாமேன்னு சொல்லி கேட்டா, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீ கம்முனு இரு, எனக்கு தெரியும், எப்படியாவது நீ சமாளி, என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, நான் இந்த மாதிரி தான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பேன், இனிமேல் நான் கூட சேர்ந்து வீட்டுக்கு போக மாட்டேன், அது ஒன்றும் ரெகுலரான விஷயம் கிடையாது, எப்போவுமே அதுதான் நடக்கணும்னு அவசியம் இல்லையே, அவரை காரில் போக சொல்லுங்கிற மாதிரி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது, பெம்மை அவாய்ட் பண்ணுறேங்கிற அந்த விஷயத்த பார்க்க கீக்கிட்ட பேசிட்டு வர்றத பெம்மே காதில் வாங்கிடுறாங்க. நீ என்ன அவாய்ட் பண்ணுறியா, எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுற, என்ன அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, என்ன எதுக்கு நீ அவாய்ட் பண்ணுறன்னு கண்ணீரும் கம்பளையுமா நின்றுக்கிட்டு அப்படி கேட்குறாங்க. அப்பயுமே வந்து இந்த கீ மரமண்டைக்கு புரிய மாட்டேங்குது, எதுக்கு நமக்காக ஒருத்தி அழுகுறா அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்ன பதில் சொல்கிறேன்னே தெரியல. அப்போது பெண்மை என்ன பண்ணுறான்னா, நான் உன் கூட வர்றது பிடிக்கல, உன் கூட வீட்டுக்கு வர்றது உனக்கு பிடிக்கலண்ணா, நீனே சொல்லியிருக்கலாம்ல, நானே தனியாக போக ஆரம்பிச்சிருப்பேன்ல, நானே ஒதுங்கி இருந்திருப்பேன்ல, என்கிட்டே டைரெக்டாக சொல்லியிருக்கலாமே, அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி ஆள் விட்டு எனக்கு தெரியாமல் ஒளிஞ்சு ஓடிக்கிட்டு என்னால் ப்ராக்டிஸையும் கேன்சல் பண்ணிக்கிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு பிடிக்கல அதனால் நான் போகிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பேஸ்கெட் பால் பிடிக்கலங்கிறதுனால சீக்கிரம் வீட்டுக்கு போறியா, இல்லை என்ன பிடிக்கலன்னு வீட்டுக்கு போறியான்னு சொல்லி பாயிண்ட்டுக்கு வராங்க. அப்போ கீ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தானே சொன்ன உங்ககிட்ட சொல்லிடலாம், சொன்னால் அதுக்கப்புறம் நான் தனியாக போகலான்னு, இப்போ சொல்கிறேன், உன் கூட நான் வர்றது எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் தனியாக போயிட்டுருக்கேன், என்னை விட்டுறன்னு சொல்லி ஒரே வார்த்தையில் சொல்ல, அவங்களும் சரின்னு சொல்லி தலையை குனிஞ்சிக்கிட்டு தலையாட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல பெண்ணுக்கு, அப்படியே மனசு உடஞ்சி போயிடுறா. என்ன ரியாக்ஷன் கொடுக்குறதுன்னு தெரியல, எதுக்காக இப்படி பண்ணுறா அப்படிங்கிறதும் தெரியல. அந்த பொண்ணுங்க தான் டாயை பற்றி பேசினாங்களே தவிர ஒரு வார்த்தை கூட பெண்ணு அந்த பையனை பிடிச்சிருக்கணும் ஓகேனோ எதுவுமே பெருசாக எதுவும் சொல்லிக்கல. ஆனால் அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவங்களே ஒரு முடிவெடுத்து இவங்களே இந்த மாதிரி ஒதுங்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுங்கிறத நானும் பார்க்குறேன், நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். Okay guys, thank you. Thanks for watching.